திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்த வெள்ளக்கோயில் அருகே உள்ள தனியார் மில்ல வேலை செஞ்சு வருபவர் கார்த்திக். இவருக்கு பாத்தீங்கன்னா அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண்ணுடன் திருமணமாகி 8 வயதுல ஒரு மகளும் 6 வயதுல ஒரு மகனும் இருக்காங்க. சில வருடங்களுக்கு முன்னாடி கருத்து வேறுபாடு காரணமாக கார்த்திக்கின் மனைவி குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்று தனியாகவும் வாழ்ந்திருக்காரு. எனவே கார்த்திக் தனது மகள் மற்றும் மகனை அவருடைய பெற்றோர் உதவியுடன் வளர்த்து வந்திருக்காரு. கார்த்திக்கின் மகள் அரசு பள்ளியில 3ஆம் வகுப்பு படித்து வந்த நிலையில் தினசரி காலையில் கார்த்திக்கின் தாய் தினமும் காலையில் சமையல் செய்து வைத்துவிட்டு காங்கேயத்தில் உள்ள பூக்கடைக்கு வேலைக்கு செல்வதை வழக்கமாக வச்சிருந்திருக்காங்க. கார்த்திக்கும் வேலைக்கு சென்று விடுவதால கார்த்திக்கின் மகள் மற்றும் மகன் பள்ளி முடிந்து வந்து மாலை வேளையில் வீட்டின் அருகில் இருக்கும் தியாகு என்பவருடன் விளையாடுவதை வழக்கமாகவும் வச்சிருந்திருக்காரு. இரவு வேலை முடிந்து வீட்டிற்கு வரும் கார்த்திக்கும் அவரது தாயாரும் தனது பிள்ளைகளை அழைத்து கவனித்துகிறது வழக்கமாகவும் வச்சிருந்திருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா நேற்று மதியம் கார்த்திகின் மகன் அக்காவுக்கு கையில தீக்காயம் இருக்கு, அதனால் அக்கா குளிக்க மாட்டாங்க என கூறியிருக்காரு. உடனே கார்த்திக் தனது மகளின் இடது கையில் தீக்காயம் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. என்ன நடந்தது என தனது மகளிடம் கேட்டபோது பக்கத்து வீட்டு ரஞ்சித் அக்கா ஜெயந்தி ஆத்தா சூடு வச்சுட்டாங்கன்னு கூறியிருக்காங்க. பிறகு பாத்தீங்கன்னா கார்த்திக் தனது மகளிடம் எதனால் சூடு வச்சாங்க, என்ன நடந்தது என கேட்டபோது பாத்தீங்கன்னா ஊர் கோயில் விசேஷத்தின் போது நானும் தம்பியும் மட்டுமே வீட்டுல தனியா இருந்தோம். அப்போது தம்பி மதியம் சாப்பிட்டு விட்டு தூங்கிட்டான். நான் மட்டுமே முழிச்சிருந்தேன். அப்போ பக்கத்து வீட்டில் இருக்கும் தியாகு மாமா நம்ம வீட்டுக்கு வந்து கட்டிங் பிளேடு கேட்டாங்க. நான் வெளியில் வந்து எங்க ஆத்தா வெளியில் போயிருக்காங்க, அவங்களுக்கு தான் தெரியும், எனக்கு எங்க இருக்குன்னு தெரியாது என்னவும் சொல்லியிருக்காங்க. அப்போது பாத்தீங்கன்னா தியாகு மாமா என் கையை பிடிச்சு நம்ம வீட்டுக்குள் இழுத்துட்டு போய் என்னிடம் ஒரு மாதிரி நடந்துகிட்டாங்க. நான் பயந்து போய் வெளியே ஓடிவிட்டேன். அப்போது நான் மாமா வீட்டுக்கு போய் ஜெயந்தி ஆத்தா கிட்டையும் ரஞ்சித் அக்கா கிட்டையும் மாமா செய்ததை இதை வெளியில் யார்கிட்டையும் சொல்லாத, அப்படி சொன்னாங்க, உங்க அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பிவிடும் என்றும் சொன்னாங்க. அதனால பயந்துகிட்டு நான் யாருக்கிட்டையும் சொல்லல. அப்ப இருந்து அவங்க 2 பேரும் என்னை பார்க்கும் போதெல்லாம் மாமா பண்ணது யாருக்கிட்டையும் சொன்னியான்னு கேட்டு மிரட்டிட்டே இருந்தாங்க. அதுக்கு நான் என் அப்பா கிட்ட சொல்லுவேன் என்று சொன்னதுக்கு நேற்று இரவு ரஞ்சிதாக்கவும் மற்றும் ஜெயந்தி ஆத்தாவும் சூடு வச்சுட்டாங்க எனவும் அந்த சிறுமி கூறியிருக்காங்க. இதை கேட்ட தந்தை கார்த்திக் தியாகு மீது ரஞ்சிதா மற்றும் ஜெயந்தி ஆகிய இருவரும் சேர்ந்து எனது குழந்தைக்கு சூடு வைத்து சித்திரவதை செய்ததாக கூறி காங்கேயம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல புகாரும் கொடுத்திருக்காங்க. இதனைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையும் மேற்கொண்டிருக்காங்க. அனைத்து மகளிர் காவல்துறையினர் பாலியல் சிண்டலில் ஈடுபட்ட தியாகு, அவனுக்கு உடந்தையாக செயல்பட்ட மனைவி ரஞ்சிதா, தாய் ஜெயந்தி ஆகியோரை கைதும் செய்யப்பட்டிருக்காங்க. சிறுமிக்கு பாலியல் சிண்டலில் ஈடுபட்ட இளைஞரை மனைவி மற்றும் தாய் கண்டிப்பதை விட்டுவிட்டு சிறுமியை மிரட்டி சூடு வைத்து சித்திரவதையில் 2 பெண்களே ஈடுபட்டது காங்கேயம் பகுதியில பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.